அத்தியாயம் 1. மௌனமான மனைவி. தஞ்சாவூரின் புறநகரில் ஒரு அமைதியான வீடு. அந்த வீட்டின் வாசலில் மணிமேகலை நின்றாள். மாலை காற்று முகத்தை வருடியது. ஆனால் அவளது மனம் மட்டும் குழப்பத்தால் நிரம்பியிருந்தது. அவளது கணவன் அருண் சில மாதங்களாக மாறி வருகிறான். முன்பு சிரித்த முகம் இப்போது குளிர்ந்த அமைதி. பேசாமே, தொலைதூர பார்வை, ஏதோ மறைக்கிறான் போல. நேற்றிரவு கூட அவளுடன் பேசும்போது அவளுக்குள் ஒரு சந்தேகம் கிளைத்தது. இன்று காலை அவன் வேறுபட்ட குரலில் பேசியான். அவள் மெதுவாக கேட்டாள், அருண், ஏதாவது பிரச்சனையா? அவன் அவளை நோக்கி சொன்னான், அது உனக்கு சம்பந்தமில்லையோ? அந்த ஒரு சொல் மணிமேகலையின் உள்ளத்தை கிழித்தது. அவன் வீட்டை விட்டு வெளியேறினான். அவள் மட்டும் அந்த கதவின் அருகே நின்றாள். காற்று வீசியது. ஆனால் அந்த வீட்டுக்குள் அமைதி மட்டும் சத்தமாக இருந்தது. அந்த இரவு அவளுக்கு தூக்கம் வரவில்லை. அவளது பையை அவள் மெதுவாக திறந்தாள். சில ஆவணங்கள், ஒரு குறிப்பு புத்தகம், அப்புறம் ஒரு கருப்பு உரை விழுந்தது. அந்த உரையை திறந்தபோது ஒரு பழைய புகைப்படம் விழுந்தது. அந்த புகைப்படத்தில் அருண் இன்னொரு பெண்ணுடன் நின்றிருந்தான். அவளது கைகள் நடுங்கின. இதென்ன? யார் இந்த பெண்? புகைப்படத்தின் பின்னால் எழுதப்பட்டிருந்தது, நான் திரும்பி வருகிறேன், அருண். திவ்யாஹு. அந்த பெயரை பார்த்தவுடனே அவளது மூச்சே நின்றது. அந்த பெயர் அவளது கடந்த காலத்தின் கதவை திறந்தது. யார் இந்த திவ்யா? அவள் உயிரோடா அல்லது ஒரு நிழலாக திரும்பி வருகிறாளா? அடுத்த அத்தியாயத்தில் தெரிந்து கொள்ளுங்கள். இது ஜனனி யூனிவர்ஸ். ஒவ்வொரு கதையும் உணர்ச்சியோடு சொல்லப்படும். அடுத்த முறை சந்திப்போம்.